بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب. சர்வ புகழும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹான ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கு சொந்தமானதாக. சாந்தியும் சமாதானமும் ஸலவாத்தும் சலாம் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றிய அவர்களது உத்தம தோழர்கள் தாபீன்கள் தபஉ தாபீன்கள் ஏனைய எல்லா முஸ்லிம்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. الله تعالى இந்த உலகில் மனிதர்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக அந்த நேர்வழிக்குரிய வழிகாட்டலை அவருடைய தூதர்கள் மூலமாக இந்த பூமிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த வழிகாட்டலின் மூலமாக பெறப்படக்கூடிய அந்த வழியை பொறுத்தவரையில் அது ஒரு வழியாகத்தான் இருக்கும். அல்லாஹ்வினுடைய அந்த வழிகாட்டலின் மூலமாக அவனுடைய அந்த வஹியை பின்பற்றி நடப்பதின் மூலமாக இந்த சத்தியம் என்கின்ற அந்த பாதை ஒரே பாதையாக ஒரே வழியாக அது காட்சியளிக்கும். பல்வேறு அமைப்புகள் பல்வேறு வழிகளை பொறுத்தவரையில் அது அல்லாஹ்விடம் இருந்து வந்தது அல்ல. அல்லாஹு தஆலாவினுடைய வேதங்களிலே முரண்பாடுகள் கிடையாது. அவனுடைய வஹியிலே குளறுபடிகள் கிடையாது. அந்த வஹியின் மூலமாக பெறப்படக்கூடிய அந்த சத்தியத்தை பொறுத்தவரையில் அது அந்த ஒரு சத்தியம்தானே ஒழிய பல அமைப்புகள் பல வழிகள் இருந்து கொண்டு அனைத்தும் சத்தியம் என்று சொல்ல முடியாது. இந்த உண்மையை புரிந்தவர்களாகத்தான் நாம் அனைவரும் அல்லாஹ்வினுடைய வஹியை பின்பற்றக்கூடிய அந்த சத்திய கூட்டத்திலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த வழியை நாங்கள் பின்பற்றுவதற்கும் இதிலே நாம் தொடர்ச்சியாக பயணிப்பதற்கும்
எங்களுடைய இறுதி மூச்சு வரைக்கும் இதிலே வாழ்ந்து மரணிப்பதற்கும் எங்களிடத்திலே அத்தியாவசியமான ஒரு பண்பு தேவைப்படுகிறது. அந்த பண்பை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் இந்த சத்தியத்திலே அவன் தொடர்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் அவனிடத்திலே இந்த பண்பு என்பது அத்தியாவசியமாக கட்டாயமாக இருக்க வேண்டியிருக்கிறது. அந்த பண்பு என்ன என்று நாங்கள் அவதானித்தால், அஸ்ஸபர் என்ற அந்த பொறுமை, நிதானம், அவசரப்படாத தன்மை, கோபங்களுக்கு இடம் கொடுக்காத தன்மை, எந்த ஒரு விடயத்தையும் அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய அந்த தன்மை என்கின்ற இந்த பொறுமை என்பது இந்த சத்தியத்தை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலும் அத்தியாவசியமாக இருக்க வேண்டிய ஒரு அம்சமாக காணப்படுகிறது. அதனால்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறான், வ இன்னஹா லகபீரத்து, நிச்சயமாக அந்த பொறுமை என்பது பாரமான ஒரு விஷயமாக இருக்கும். சுமப்பதற்கு ஒரு சிரமமான ஒரு விடயமாக அந்த பொறுமை இருக்கும். இதிலிருந்து யார் விதிவிலக்கு அடைவார்கள் என்றால், இல்லா அலல் ஹாஷிஈன், எவர்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை தவிர ஏனையவர்களுக்கு இந்த பொறுமை என்பது பாரமானதாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். பொறுமை என்பதை ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்தோடு நாங்கள் நிறுத்திவிட முடியாது. அதனை பல வகைகளிலே நாங்கள் சிந்தித்து அத்தகைய பொறுமைகள் எங்களிடத்திலே இருக்கிறதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. பொறுமையை பொறுத்தவரையில் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக, அவன் எங்கள் மீது சுமத்தி இருக்கக்கூடிய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் சிரமப்பட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் நிச்சயமாக அது பொறுமையோடு சம்பந்தப்படும். பொறுமை இல்லாதவனுக்கு அந்த முயற்சி இருக்காது. பொறுமை இல்லாதவன் அதிலே தியாகம் செய்ய முன்வர மாட்டான். அந்த கடமை அவன் செய்வதற்காக வேண்டி அவன் ஒரு காலமும் அவன் தன்னை தயார்படுத்திக் கொள்ள மாட்டான். பொறுமை நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய அந்த கடமைகளை, அல்லாஹ் எங்களுக்கு இட்டிருக்கக்கூடிய அந்த கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களிலே அதனை செய்வது எங்களுக்கு பாரமானதாக தோன்றும், சிரமமானதாக காணப்படும், கஷ்டமானதாக தெரியும், இழப்பு ஏற்படுவது போன்று தோன்றும். அந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் தன்னை அவர் பொறுமையாக அந்த கடமையிலே ஈடுபடுத்துகின்ற விடயங்களிலே அவர் தன்னை ஈடுபடுத்த வேண்டும். அதே போன்று அல்லாஹு தஆலா தடுத்திருக்கக்கூடிய விடயங்களை எடுத்துக்கொண்டால் அவைகளை பொறுத்தவரையில் எங்களுடைய மனங்கள் அதனை செய்வதற்கு அலைபாயும். மனங்கள் ஆசைப்படும். அதுவும் குறிப்பாக இளம் வயதினரை பொறுத்தவரையில் அவர்களுடைய மனம் பல மடங்கு அல்லாஹ் தடுத்த விடயங்களை செய்கின்ற விடயங்களிலே அது தூண்டிக்கொண்டே இருக்கும். இந்த நேரத்திலும் பொறுமை அத்தியாவசியமாக தேவைப்படுகிறது. அல்லாஹு தஆலா தடுத்த தனக்கு ஆசையான அந்த விடயங்களை, செய்தால் இன்பம் அளிக்கக்கூடிய அந்த விடயங்களை அல்லாஹுக்காக வேண்டி தடுத்துக் கொள்வது என்பது அது எல்லோராலும் செய்ய முடியாது. எவர்களுடைய உள்ளங்களிலே பொறுமை இருக்கிறதோ, எவர்கள் இந்த நேரத்திலே தங்களுடைய மனோ இச்சையை கட்டுப்படுத்திக் கொள்கிறார்களோ, தங்களுடைய ஆசைகளை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறார்களோ அவர்களால் தான்
இந்த அதாவது தடுக்கப்பட்ட விடயங்களை தவிர்ந்து கொள்கின்ற அந்த விடயமும் சாத்தியப்படும். எனவே பொறுமை என்கின்ற விடயத்திலே நாங்கள் கவனிக்க வேண்டிய முதலாவது விடயம், கடமைகளை பொறுமையோடு செய்ய வேண்டும், தடுக்கப்பட்ட விடயங்களை பொறுமையோடு நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வல்லதீன ஸபரு இப்திகாஅ வஜ்ஹி ரப்பிஹிம். விசுவாசிகளை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுடைய ரப்பினுடைய முகத்தை நாடுவதற்காக, அவனுடைய அந்த எதிர்பார்ப்பின் காரணமாக அவர்கள் பொறுமையோடு பயணிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வஅகாமுஸ் ஸலாஹ், அந்த பொறுமையோடு அவர்கள் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். வஅன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வஅலானியா, நாங்கள் அவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடியவற்றை அவர்கள் பகிரங்கமாகவும் இரகசியமாகவும் செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். கஷ்டப்பட்டு உழைப்பார்கள், சிரமப்பட்டு உழைத்திருப்பார்கள். ஆனால் அதனை அவர்கள் பொறுமையோடு அல்லாஹ்வினுடைய முகத்திற்காக செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வயத்ரஊன பில் ஹஸனதி ஸய்யா, தீமையான விடயங்களை நல்ல விடயங்களின் மூலமாக அவர்கள் தடுத்துக் கொள்வார்கள். உலாஇக லஹும் உக்பத்தார், அவர்களுக்குத்தான் மறுமையினுடைய அந்த இறுதி, அந்த சுவனபதியான அந்த இறுதி முடிவு இருக்கிறது என்று சூரத்துர் ரஅத் என்ற அத்தியாயத்தினுடைய 22வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார். எனவே அல்லாஹு தஆலா விசுவாசிகளை பொறுத்தவரையிலே இங்கு குறிப்பிடக்கூடிய முதலாவது அம்சம் என்னவென்றால், அவர்கள் பொறுமையோடு இந்த சத்தியத்திலே பயணிப்பார்கள். ஒவ்வொரு கடமையை நிறைவேற்றுகின்ற பொழுதும் அவருடைய மனம் விரும்பாமல் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலும் பொறுமையோடு அந்த கடமைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். தூக்கம் நன்றாக செல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் ஷைத்தான் அவருடைய காதுகளிலே சிறுநீரை கழித்துவிட்டு நன்றாக தூங்கு என்று தடவி கொடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் சுபஹ் தொழுகைக்காக அந்த ஷைத்தானுடைய கட்டுகளை எல்லாம் உடைத்து கொண்டு அதான் சத்தம் கேட்டதும் ஒருவர் எழுந்து வருகிறாரே, அது எல்லோராலும் செய்ய முடியாது. அது பொறுமையாளிகளால் செய்யப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல். எல்லோராலும் அது சாத்தியப்படாது. தொடர்ச்சியாக எல்லோராலும் அதனை செய்ய முடியாது. எவர்கள் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகின்ற விடயங்களிலே ஏற்படக்கூடிய சிரமங்களை சகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களால் தான் இந்த விடயங்கள் சாத்தியப்படுகின்றன. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், உலாயிக யுஜ்ஸௌனல் குர்ஃபத பிமா ஸபரு, அவர்களை பொறுத்தவரையில் மறுமையிலே அவர்கள் சுவன அறைகள் கொடுக்கப்படுவார்கள். ஏன் கொடுக்கப்படுகிறார்கள் என்றால், அவர்கள் பொறுமையோடு இந்த சத்தியத்திலே பயணித்ததன் காரணமாக, பொறுமையாக அவர்கள் இருந்ததன் காரணமாக அவர்கள் அதனை கொடுக்கப்படுகிறார்கள். வயுலக்கௌன ஃபீஹா தஹியத்தன் வஸலாமா, அந்த சுவன அறைகளுக்கு அவர்கள் வரக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் உங்கள் மீது சலாம் உண்டாவதாக, உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக என்று அவர்கள் வரவேற்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இவர்கள் யார்? பொறுமையாளிகள், பொறுமையோடு இந்த சத்தியத்திலே பயணித்தவர். இன்று உலகத்திலே ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடியவன், அவன் எவ்வளவு பொறுமையோடு அந்த நிறுவனத்தை நடத்துகிறான், எவ்வளவு சிரமங்களோடு அந்த நிறுவனத்தை அவன் கொண்டு செல்கிறான். தனக்கு வரக்கூடிய சில இலாபங்களை கூட அவன் அனுபவிக்காமல் அதனை தற்காத்து வைத்துக் கொள்கிறான். ஏன்? தன்னுடைய நிறுவனத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தன்னுடைய செலவுகளை குறைப்பதற்காக, பயண செலவுகளை குறைப்பதற்கு அவன் முயற்சி செய்கிறான். பல சிரமங்களை அவன் அனுபவித்த அந்த நிறுவனத்தை அவன் கட்டி எழுப்புகிறான். நோக்கம் என்ன? நல்ல ஒரு பெரிய ஒரு நிறுவனமாக, இலாபம் தரக்கூடிய ஒரு நிறுவனமாக தன்னுடைய நிறுவனத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் அவ்வளவு பாடுபடுகிறான், முயற்சி செய்கிறான்.
ஆனால் நாம் அடையக்கூடிய சுவனம் இருக்கிறதே, இந்த நிறுவனத்தை காட்டிலும் அது பல மடங்கு உயர்வானது. ஏன்? அல்லாஹு தஆலா ஆக குறைந்த அந்தஸ்துக்கு கொடுக்கக்கூடிய, ஆக குறைந்த அந்தஸ்திலே இருக்கக்கூடிய மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சுவனத்தை பொறுத்தவரையில் இந்த உலகத்தை போன்று 10 மடங்கு அல்லாஹு தஆலா கொடுக்கிறார். உனக்கு நாடியதெல்லாம் அதிலே இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். இதனை அடைவதற்கு ஒருவர் எவ்வளவு பொறுமைகளை செய்ய வேண்டியிருக்கிறது, எவ்வளவு பொறுமைகளை சுமக்க வேண்டியிருக்கிறது, எவ்வளவு தியாகங்களை அவர் செய்ய வேண்டியிருக்கிறது. ஆனால் அதனை நாங்கள் செய்வதற்கு தயாரில்லை, அந்த பொறுமைகளை சுமப்பதற்கு தயாரில்லை. எங்களுடைய உலக இன்பங்கள், உலக கவர்ச்சிகள், இவைகளை நிறைவேற்றுவதற்கு, இதிலே நாங்கள் எங்களுடைய கவனங்களை செலுத்துவதற்குத்தான் நாங்கள் முழுமையாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெகுமதி உலகத்தை போன்று 10 மடங்கு விசாலமான அந்த சுவர்க்கம். இதற்காக வேண்டி சிறு ஒரு தியாகத்தையும் செய்ய நாங்கள் தயாரில்லை. அதற்காக முயற்சி செய்து ஒரு கடமையை செய்வதற்கு எங்களுக்கு விருப்பமில்லை. இதிலே பின்னடைவு செய்கிறோம், சோம்பேறித்தனப்படுகிறோம், இதிலே கஞ்சத்தனங்களை நாங்கள் செய்கிறோம், எங்களை நாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த விடயங்களை நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா யாருக்கு சுவர்க்கத்தை கொடுக்கிறான் என்றால், எவர்கள் இந்த சத்தியத்திலே பொறுமையோடு அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றிக் கொண்டு, அல்லாஹு தஆலா சுமத்திய கடமைகளை நிறைவேற்றிக் கொண்டு, அல்லாஹ் தடுத்த விடயங்களை பொறுமையோடு தவிர்ந்து கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த பாக்கியம் கிடைக்கிறது. அதே போன்று இந்த சத்தியத்திலே பயணிக்கக்கூடியவர்களை பொறுத்தவரையில் அல்லாஹ்வினுடைய கடமைகளை நிறைவேற்றுவதோடு அதனை சரியாக அவர்கள் நிறைவேற்றி செல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலும் அவர்களுக்கு பல்வேறு விதமான சோதனைகளையும் அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். அந்த சோதனைகள் விடயத்திலும் அவர்கள் பொறுமையை கையிலே எடுக்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹு தஆலா முன்கூட்டிய விசுவாசிகளுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், லதுப்லஉன்ன ஃபீ அம்வாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும், நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய சொத்துகளிலே சோதிக்கப்படுவீர்கள், அதே போன்று உங்களுடைய உயிர்களிலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். وَلَتَسْمَعُنَّ مِنَ الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ مِنْ قَبْلِكُمْ وَمِنَ الَّذِينَ أَشْرَكُوا أَذًى كَثِيرًا, எவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களிடமிருந்தும், எவர்கள் இணை வைப்பாளர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடமிருந்தும் நீங்கள் பல நோவினைகளை, துன்புறுத்தக்கூடிய வார்த்தைகளை, உங்களை காயப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகளை நீங்கள் செவிமடுப்பீர்கள். وَإِن تَصْبِرُوا, இந்த இடத்திலே நீங்கள் பொறுமையாக இருந்தால், وَتَتَّقُوا, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொண்டு தொடர்ந்து இந்த சத்தியத்திலே நீங்கள் பயணித்தால், فَإِنَّ ذَلِكَ مِنْ عَزْمِ الْأُمُورِ, இதுதான் செய்யக்கூடிய காரியங்களிலேயே மிக பெரிய ஒரு காரியம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். ஒரு மனிதன் கடமையை செய்கிறான், அதன் மூலமாக அவன் பொறுமையை கடைபிடிக்கிறான், சோதனை, அவன் பொறுமையாக இருக்கிறான், பொறுமையோடு அவனுடைய கடமைகளை செய்கிறான். அல்லாஹ் தடுத்த விடயங்கள் இன்பமாக இருக்கின்றன, ஆசையாக இருக்கின்றன, பொறுமையோடு அவன் அதனை தவிர்த்து கொள்கிறான். இதனோடு அவன் விடப்படுவதில்லை, அவனுக்கு இன்னும் சோதனைகள் கிடைக்கின்றன. அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய சொத்துக்களிலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள், உங்களுடைய உயிர்களிலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். அது மட்டுமல்ல, சத்தியவாதிகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிராக பல பிழையான வார்த்தைகளை, பல அவதூறான வார்த்தைகளை, பல துன்புறுத்தக்கூடிய அந்த வார்த்தைகளை யூதர்களும் கிறிஸ்தவர்களும் முஷ்ரிக்குகளும் சொல்லுவார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் அந்த இடத்திலும் நீங்கள் பொறுமையாக இருப்பீர்களேயானால் இது காரியங்களிலே மிகவும் பெரிய ஒரு காரியம், சாதனைக்குரிய ஒரு காரியம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த சாதனையாளர்களுக்குத்தான் சுவர்க்கம் இருக்கிறது, அவர்களுக்குத்தான் வெற்றி இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறார். அதே போன்று அல்லதீன ஸபரு வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், மனிதன் மூலமாக
அல்லது ஏதோ ஒரு வகையிலே ஏற்படக்கூடிய அந்த சோதனைகள், அந்த துன்புறுத்தல்கள் விடயத்திலே அவர்கள் பொறுமையாக இருப்பார்கள். உண்மையான விசுவாசிகள் பொறுமையை கடைபிடிப்பார்கள். அத்தோடு அவர்கள் அந்த எல்லா விடயங்களையும் அல்லாஹ்விடத்திலேயே பொறுப்பு சாட்டி அவர்கள் இருந்து விடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இதெல்லாம் யாரிடத்திலே சாத்தியமாகும் என்றால், அல்லாஹ் யாருக்கு நலவை நாடி இருக்கிறானோ அவர்களுக்குத்தான் இது சாத்தியப்படும். அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் மிக குறைவானவர்களாக இருப்பார்கள். இந்த பெரிய சாதனையை நிகழ்த்தக்கூடியவர்களை பொறுத்தவரையில் மிக குறைந்த மக்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வஅகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிர். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வபஅத். இந்த சத்தியத்திற்காக அல்லாஹ்வினுடைய தீன் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக மிக கடுமையாக சிரமப்பட்டவர்கள் நபிமார். கடுமையாக அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். அதனால் தான் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தும் சொல்கிறான், ஃபஸ்பிர் கமா சபர உலுல் அஸ்மி மினர் ருசுல். எப்படி முன் சென்ற அந்த தூதர்கள் அல்லாஹ்வினுடைய அந்த தூதுத்துவத்தை எட்டி வைக்கின்ற விடயத்தில், சத்தியத்தை எடுத்துச் சொல்கின்ற விடயத்திலே எப்படியெல்லாம் அவர்கள் பல சோதனைகளை அனுபவித்து பொறுமையாக இருந்தார்களோ, அதே போன்று நீங்கள் பொறுமையாக இருங்கள். வலா தஸ்தஅஜில் லஹும், இவர்களுக்காக நீங்கள் அவசரப்பட்டு விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உபதேசம் செய்கிறார். முன் சென்ற நபிமார்கள் பல சோதனைகளுக்குள் அவர்கள் உள்ளானார்கள். இந்த சத்தியத்தை எடுத்துச் சொல்கின்ற பொழுது, அதனை நிலைநாட்டுகின்ற பொழுது, சமூகத்துக்கு மத்தியிலே இதுதான் சத்தியம் என்று அடையாளப்படுத்துகின்ற பொழுது பல்வேறுபட்ட சோதனைகளையும் கஷ்டங்களையும் அவர்கள் முகம் கொடுத்தார். அதிலே உதாரணத்திற்கு அல்லாஹு தஆலா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த செய்திகளை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பல சிரமங்களை அனுபவித்த ஒரு நபி. அல்லாஹ்வினுடைய தீனை நிலைநாட்டுவதற்காக, அதனை போதிப்பதற்காக வெகு நீண்ட ஒரு காலம் தன்னுடைய சமூகத்தோடு பொறுமையோடு அந்த சத்தியத்தை எடுத்துரைத்த மனிதர். எந்த அளவு அவர்களுடைய அந்த சத்தியத்தை எடுத்துரைத்த காலம் இருக்கிறது என்றால், சுமார் 50-60 வருடங்கள் அல்ல, அல்லாஹ் சொல்கிறான் 950 வருடங்கள் தன்னுடைய சமூகத்திலே இருந்து கொண்டு அந்த சத்தியத்தை அவர் எடுத்துரைத்தார். அதிலே அவர் எவ்வளவு பொறுமைகளை கையிலே எடுத்துக்கொண்டார்கள், எவ்வளவு கஷ்டங்களை அவர்கள் சுவைத்தார்கள். அல்லாஹு தஆலா இதனை படிப்பினையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கிறார். அந்த சமூகத்துக்கு இந்த சத்தியத்தை சொன்ன சந்தர்ப்பங்களில் எல்லாம் கடுமையான வாதங்களை அவர்கள் செய்தார்கள், கடுமையான தர்க்கங்களை அவர்கள் செய்தார்கள். அதே போன்று இந்த சத்தியம் முன்வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மார்க்கத்தை சொன்னால் அந்த இடத்தை விட்டு உடனே விரண்டோடி விடுவார்கள். அதே போன்று இந்த சத்தியத்தை அவர்கள் சொல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே தங்களுடைய ஆடைகளால் அப்படியே மூடிக்கொண்டு தங்களுடைய காதுகளுக்குள் அவர்கள் பொத்திக் கொள்வார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை அவர்கள் உணர்வதாக நினைத்து அவருடைய அழைப்பு தங்களுடைய காதுகளுக்கு கேட்கக்கூடாது என்பதற்காக போத்திக் கொள்வார்கள், காதுகளை அவர்கள் மூடிக்கொள்வார்கள். அதே போன்று இந்த சத்தியத்தை முன்வைத்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிண்டலும் கேலியும் அவர்கள் செய்தார்கள். அதே போன்று இதனை பின்பற்றிய இந்த சத்தியத்தை எடுத்துரைத்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களோடு இருந்தவர்களையும் இழிவானவர்களாக கருதி பெருமைத்தனங்களை அவர்களுக்கு மத்தியிலே முன்வைத்தார், பெருமையடித்தார். இவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியிலும் சிரமங்களுக்கு மத்தியிலும்
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 வருடங்கள் அந்த சமூகத்தோடு அவர்கள் தாக்கு பிடித்தார்கள். 950 வருடங்கள் அழைப்பு செய்த போதும் வமா ஆமன மாஹு இல்லா கலீல், அவர்களை ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர், மிக குறைவானவர்கள் தான் ஈமான் கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்படிப்பட்ட ஒரு பொறுமைசாலி நூஹ் அலைஹிஸ்ஸலாம்! அதேபோன்று அவர்களை பின்பற்றியவர்களை பொறுத்தவரையிலே மிக குறைவானவர்களாக இருந்தார்கள். அந்த குறைவானவர்களும் எப்படி இருந்தார்கள் என்றால், அங்கே அந்த சத்தியத்தை நிராகரித்த அந்த சமூகத்தினுடைய பார்வையிலே அவர்கள் மிக இழிவானவர்களாக, ஏளனமானவர்களாக, கூலி வேலை செய்யக்கூடியவர்களாக, பண வசதி இல்லாதவர்களாக, படிப்பறிவு குறைந்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். மிக குறைவானவர்கள் பேர் பின்பற்றினார்கள். 950 வருட தாவத்துக்கு பிறகும் பின்பற்றியவர்களில் அனைவரும் அராதிலூன், மிக அதாவது தாழ்ந்த சமூகம்தான் அவர்களை பின்பற்றினார். இதை ஏன் அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்கிறான்? இதை ஏன் அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறான் என்றால், இந்த சத்தியத்தை பின்பற்றுகின்ற விடயமாக இருந்தாலும் சரி, இந்த சத்தியத்தை மனிதர்களுக்கு மத்தியிலே எடுத்துரைக்கின்ற விடயமாக இருந்தாலும் சரி, அதிகமானவர்கள் பண வசதி உள்ளவர்கள், படித்தவர்கள் என்று தங்களை பாராட்டிக் கொள்ளக்கூடியவர்கள், வசதியோடு இருப்பதாக தங்களை நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சத்தியம் கசப்பானதாக தெரியும், அது ஏற்றுக்கொள்ள முடியாததாக தெரியும். அவர்களுடைய மனங்கள் அங்கீகரிக்காது. இந்த சத்தியத்தை பின்பற்றுகின்றவர்களை பொறுத்தவரையில் வசதி குறைந்தவர்களாக, படிப்பறிவற்றவர்களாக, மிக தாழ்ந்தவர்களாக அவர்களை கருதுவார்கள். எனவேதான் அல்லாஹு தஆலா ஆரம்ப நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த விடயத்தை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். இந்த சத்தியத்தை பின்பற்றுகின்ற விடயங்களில், அதனை எடுத்துரைக்கின்ற விடயங்களில் பல சோதனைகள் பல வகைகளிலே வரும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அதேபோன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இன்னொரு விடயத்தையும் சொல்கிறான். உங்களை பின்பற்றக்கூடியவர்கள், உங்களை ஏற்றுக்கொண்டிருப்பதாக சொல்லக்கூடியவர்கள், உங்களுடைய மார்க்கத்திலே இருப்பதாக சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் கூட உங்களுக்கு நோவினை செய்வார்கள் என்பதையும் அல்லாஹு தஆலா சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, வஸ்பிர் அலா மா யகூலூன வஹ்ஜுருஹும் ஹஜ்ரன் ஜமீலா, அவர்களுடைய அந்த பிழையான அந்த வார்த்தைகள், அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விடயங்களிலே நீங்கள் பொறுமையோடு செல்லுங்கள், அவர்களை அழகான முறையிலே வெறுத்து ஒதுக்கி விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் எவ்வாறான பல தியாகங்களை செய்த ஒரு நபியாக அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களை ஏற்றுக்கொண்ட சமூகம் கூட அவர்களுக்கு பல நோவினைகளை செய்தார். ஒரு யுத்தத்திலே பங்கு கொடுக்கப்படுகிறது, கனிமத்து பொருள்களை பங்கு வைக்கிறார்கள். ஒருவர் எழுந்து சொல்கிறார், அல்லது அவர்களுக்கு மத்தியிலே கதைத்துக் கொள்கிறார்கள், இந்த பங்கு பிரிவினையிலே நீதம் கிடையாது, இந்த பங்கு பிரிவினையிலே அல்லாஹ்வினுடைய முகம் நாடப்படவில்லை, ஏதோ தன்னுடைய சமூகத்திற்காக, தன்னுடைய கோத்திரத்தை திருப்திப்படுத்துவதற்காக, தன்னுடைய குடும்பங்களுடைய திருப்தியை அடைந்து கொள்வதற்காக இவர் செய்கிறாரே ஒழிய, பங்கு வைக்கிறாரே ஒழிய, இதிலே அல்லாஹ்வினுடைய முகம் நாடப்படவில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவர்களோடு இருந்தவர்கள் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை கேள்விப்பட்டார்கள். கேள்விப்பட்டவுடன் அவர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்றால், ரஹிமல்லாஹு மூசா, மூசாவுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. கது ஊதிய பி அக்ஸர மின் ஹாதா ஃபஸபர், அவர் இதைவிட அதிகமாக தன்னுடைய சமூகத்தால் பாதிக்கப்பட்டார்கள், தன்னை பின்பற்றியவர்களால் இதைவிட அதிகமாக அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் பொறுமையோடு அவர்கள் இருந்தார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பொறுமையை ஞாபகப்படுத்தி அவர்கள் பொறுத்து கொண்டார்கள். எனவே இந்த சத்தியத்தை பொறுத்தவரையில்
அதனை பின்பற்றுவதை பொறுத்தவரையில், அதனை எடுத்து மக்களுக்கு மத்தியிலே அதனை வழிநடாத்துவதை பொறுத்தவரையில், அதிலே எதுவாக இருந்தாலும் அதிலே அதிகமான பொறுமைகள் தேவைப்படுகிறது. அந்த பொறுமைகளுக்கு மத்தியிலேதான், சகிப்புத்தன்மைகளுக்கு மத்தியிலேதான் இந்த சத்தியத்தை பின்பற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. அது மட்டுமல்ல, வெளியிலிருந்து வரக்கூடிய விமர்சனங்கள், அவர்களிடமிருந்து வரக்கூடிய பல விமர்சனங்களை பொறுத்தவரையில் பதில் சொல்லி முடிக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவ்வாறான பல சோதனைகள் நிகழ்ந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில், அந்த சமூகத்திலே எனக்கு வஹி வருகிறது, அல்லாஹு தஆலா எனக்கு வஹியை இறக்குகிறான் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். ஏனைய சமூகங்களுடைய வாதம் என்ன? அல்லாஹ்வை நம்பினார்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ்வை நம்பிய சமூகம் சொன்னார்கள், உங்களுக்கு வஹி வரவில்லை, நீங்கள் பொய்யை சொல்லுகிறீர்கள், நீங்களாக கற்பனை செய்து கொள்கிறீர்கள், அல்லது உங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு ஏதோ ஜின்னுடைய ஊசலாட்டம் இருக்கிறது என்று அந்த சமூகத்திலே உள்ளவர்கள் சொன்னார்கள். அவைகளையெல்லாம் சவால்களுக்கு உட்படுத்தக்கூடிய வகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே பல சம்பவங்கள் நடந்தது. ஒரு கூட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, நாங்களும் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று அவர்களை ஏமாற்றி 70 நபித்தோழர்களை, அருமையான குர்ஆனை நன்றாக ஓதக்கூடிய, இரவு பகலாக நின்று வணங்கக்கூடிய, இரவிலே நின்று வணங்கிக் கொண்டு பகலிலே உழைத்து அதன் மூலமாக சதகா செய்யக்கூடிய 70 நபித்தோழர்களை அப்படியே பாரம் கொடுத்தார். வேறு மஊனா என்ற இடத்திலே அவர்கள் மோசடி செய்து அந்த 70 பேர்களை கொலை செய்தார். கொலை செய்தவுடன், அது கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக அந்த செய்தியை அந்த சமூகத்துக்கு சொன்னார்கள். இந்த 70 பேர்களும் கொலை செய்யப்படுகிறார்கள், மோசடிக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் என்ற செய்தியை சொன்னார்கள். இங்கு ஏற்பட்ட கேள்வி என்னவென்றால், இவர்கள் சதித்திட்டம் தீட்டி அவர்களுக்கு மத்தியிலே கதைத்து பேசி முஹம்மதை ஏமாற்ற வேண்டும் என்று சொல்லித்தான் வந்து இந்த 70 பேர்களை அழைத்து செல்கிறார்கள். வஹி வருகிறது என்றால் ஏன் இந்த நபி 70 பேரை காப்பாற்றவில்லை? கொல்லப்படுகிறார்கள் என்ற செய்தியை மட்டும் நேரடியாக சொல்ல தெரிகிறது என்றால் ஏன் இவர்கள் சதித்திட்டத்தோடு வந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு வஹியின் உத்தரவின் அடிப்படையிலே அவர்களை தடுக்க முடியவில்லை என்ற அந்த கேள்வி அந்த சமூகத்துக்கு மத்தியிலே எழுந்தது. ஆனால் அல்லாஹ் ஒரு சோதனையாக அமைத்தான். சஹாபாக்களுக்கும் சோதனை, நபிக்கும் சோதனை. பொறுமையோடு இருந்தார். சுமார் 16 மாதங்கள் மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு, அதற்கு முன்னால் அதிகமான காலங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை முன்னோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள். அதனை கிப்லாவாக அமைத்து தொழுது கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா திடீரென்று ஒரு மாற்றத்தை செய்கிறான். உங்களுடைய கிப்லா மாற்றப்படுகிறது, நீங்கள் இதுவரைக்கும் முன்னோக்கி தொழுத அந்த திசை மாற்றப்படுகிறது, நீங்கள் காபத்துல்லாவை நோக்கி தொழுங்கள் என்று அல்லாஹ்வினுடைய கட்டளை வருகிறது. சில அறிவியினர்கள் கேட்டார்கள், இவர்களுடைய அந்த திசையை மாற்றியது எது? இவர்கள் ஏன் மாறிப்போனார்கள்? அல்லாஹ் இடம்பெயர்ந்து விட்டானா? அல்லாஹ்வினுடைய அர்ஷை இவர்கள் வேறு பக்கம் தூக்கி வைத்து விட்டார்களா என்றெல்லாம் கேட்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய அந்த கேள்விகள், அறிவீனமான அந்த கேள்விகள் காணப்பட்டன. அது ஒரு சோதனை. முஸ்லிம்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஏற்கனவே பல பேர் மரணித்து விட்டார்கள், அவர்களெல்லாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தொழுதிருக்கிறார்களே அல்லாஹ்வின் தூதரே, அவர்களுடைய தொழுகையின் நிலைமை என்ன என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ஒருபோதும் அவர்களுடைய ஈமானை வீணடிக்க மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கொடுத்தார். இது ஒரு சோதனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி மீதே இவர் ஒரு விபச்சாரம் செய்துவிட்டார் என்ற ஒரு படுதூறு சுமத்தப்பட்டது. ஒரு யுத்தத்திற்கு தன்னுடைய மனைவியை கூட்டி செல்கிறார்கள். ஆனால் அந்த மனைவி வாகனத்திலே இருக்கிறார்கள் என்று நினைத்து அந்த ஒட்டகத்திலே அப்படியே அந்த கூடாரம் ஏற்றப்படுகிறது. ஆனால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா
அந்த வாகனத்திலே இருக்கவில்லை. ஆனால் யுத்தத்திலே தொலைந்து போன பொருட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தாமதித்து வரக்கூடிய ஒரு நபித்தோழர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை காண்கிறார்கள். எல்லோரும் சென்று விட்டார்கள், அன்னை ஆயிஷா அப்படியே இருக்கிறார்கள். எனவே அவர்களை தன்னுடைய வாகனத்திலே ஏற்றுக்கொண்டு வருகிறார். இதனை பார்த்த சத்தியத்திற்குள்ளே இருந்தவர்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தவர்கள் இட்டுக்கட்டளை ஏற்படுத்தி விட்டார்கள். இந்த நபித்தோழருக்கும் அன்னை ஆயிஷாவுக்கும் இடையிலே பிழையான தொடர்பு, விபச்சார தொடர்பு மதீனாவை கொந்தளித்தது. அல்லாஹு தஆலாவுக்கு அன்றைய தினமே வஹி அறிவித்து அன்னை ஆயிஷாவை தூய்மைப்படுத்த முடியாதா? ஒரு மாதம் நீடித்தது. ஒரு மாதம் அல்லாஹு தஆலா அதனை சோதனையாக அமைத்தான். அதற்கு பிறகுதான் வஹி இறக்கப்படுகிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நிரபராதி என்ற வகை ஏற்படுத்தப்படுகிறது. அதற்குள்ளேயே கதைகள் போக வேண்டிய இடங்கள் எல்லாம் போய் சுற்றி அலைந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தன்னுடைய மனைவி மீது சந்தேகிக்கின்ற அளவுக்கு செல்லுகின்ற அளவுக்கு அந்த விடயங்கள் பெரிதாக ஆக்கப்பட்டன. சோதனையாக அன்றைய காலத்திலே அமைந்தது. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் நாம் ஷிர்க்கை ஒழிக்க வந்திருக்கிறோம், நிராகரிப்புகளை ஒழிக்க வந்திருக்கிறோம், சரியான சத்தியத்தை நிலைநாட்ட வந்திருக்கிறோம் என்ற அந்த சமூகங்களுக்கு மத்தியிலே, யூதர்களுக்கு மத்தியிலும் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலும் மக்காவிலே இருந்தவர்களுக்கு மத்தியிலும் அறைகூவல் கொடுத்தார். ஆனால் அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அறைகூவலுக்கு மத்தியிலே ஒரு யூதன், ஒரு யூத பாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து 2 ஷிர்க்குகள் உங்களிடத்திலே இருக்கிறது என்று சுட்டிக்காட்டினான். உங்களுடைய சமுதாயம் நல்லவர்கள் தான், ஆனால் உங்களிடத்திலே 2 ஷிர்க்குகள் காணப்படுகிறது. நீங்கள் காபாவின் மீது சத்தியம் செய்கிறீர்கள், செய்ய முடியாத ஷிர்க் இணை வைப்பு அல்லாஹ்வின் மீதுதான் நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டும் என்று அவன் சொன்னான். நீங்கள் அல்லாஹ்வும் முஹம்மதும் நாடினால் என்று சொல்லுகிறீர்கள், இது சொல்ல முடியாத ஷிர்க், அல்லாஹ் நாடினால் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று அவன் சுட்டிக்காட்டினான். அவன் சுட்டிக்காட்டும் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்திலே அவர்களுடைய கண் முன்னிலையிலே அது நடந்து கொண்டிருந்தது. ஷிர்க்கை ஒழிக்க வந்த அந்த நபிக்கு தன்னுடைய சமுதாயத்திலே தனக்குள் இருக்கக்கூடிய 2 ஷிர்க்குகளை ஒழிக்க முடியவில்லை. மிகப்பெரிய ஒரு கேள்வியாக, திருப்திப்படுத்தப்பட முடியாத பதில்களை, திருப்திப்படுத்தக்கூடிய பதில்களை கொடுக்க முடியாத கேள்விகளாக அந்த கேள்விகள் அமைந்தது. ஆனால் அவைகளெல்லாம் சத்தியத்திற்குரிய சோதனைகளாக அமைந்தது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே வஹி இறங்காத காலத்திலும் அல்லாஹ்வினுடைய வஹியை மட்டும் நாங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் எங்களுக்கு மத்தியிலே பல சோதனைகள் வரும், பல விடயங்களை நாங்கள் அறியாமல் செய்யக்கூடிய வாய்ப்பு வரும். இந்த நேரங்களில் எல்லாம் கொள்கை என்ன என்பதைத்தான் பார்க்க வேண்டுமே ஒழிய, இது சரியான சத்தியமா என்றுதான் பார்க்க வேண்டுமே ஒழிய, நடந்து போன சம்பவங்களுக்கு பின்னால், நடந்து போன வரலாறுகளுக்கு பின்னால், ஒவ்வொரு சிறிய சிறிய சம்பவங்களுக்கு பின்னால் அதிலே மூக்கை நுழைத்துக் கொண்டு அதிலே எங்களுடைய முழு காலங்களையும் வீணாக்கிக் கொண்டிருப்பதிலே எந்த விதமான கவனமும் நாங்கள் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. சத்தியத்தை பொறுத்தவரையில் நாங்கள் அடித்துச் சொல்கிறோம், சத்தியம் என்பது இதுதான், அல்லாஹ்வினுடைய வஹியை பின்பற்றக்கூடிய ஒரே ஒரு சத்தியம் இதுதான். அன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு சத்திய கூட்டம் இருக்க வேண்டும் என்று காட்டினார்களோ அதே அமைப்பிலே இருக்கக்கூடிய சத்தியம் இதுதான் என்று நாங்கள் சமூகத்துக்கு மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதனை சரியாக புரிந்து விளங்கி அமல்களோடும் இபாதத்துகளோடும் பள்ளியோடும் ஜமாஅத்தோடும் தொடர்புகளை ஏற்படுத்தி எங்களுடைய ஈமானை நாங்கள் பலப்படுத்திக் கொள்ளாமல் கடந்து போன சம்பவங்களை, பிழையானவர்களுடைய செய்திகளை கேட்டு அதன் மூலமாக இந்த சத்தியத்திலிருந்து விரண்டோடக்கூடிய அந்த சூழ்நிலைகளுக்குள் நாங்கள் உள்ளாகிவிடக்கூடாது. அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டும். ஒட்டு மொத்தத்தில் எல்லா வகைகளிலும் இந்த சத்தியத்தை பின்பற்றுகின்றவர்களுக்கு சோதனைகள் வரும். அல்லாஹு தஆலா சோதனைகளை கொடுப்பான். அந்த சந்தர்ப்பத்தில் பொறுமையோடு நிதானமாக இந்த சத்தியத்திலே பயணிக்கக்கூடிய நல்லவர்கள் கூட்டத்திலே அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆக்க வேண்டும். வक़ூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.